ஹே guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி ரீஇன்கார்னேட் as his descendant 1000 years later சாப்டர் 3 and 4 பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் அதே மாதிரி வேறு ஏதாச்சும் மாணவா உங்களுக்கு படிக்கணும் போல் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஜினியர் கிரியேட்டர், நான் தான் அவங்க ஹோஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போன எபிசோடில் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன புது டெஸ்டா அப்படின்னு சொல்கிறதோட நம்பவே முடியல. இந்த சாப்டரில் நம்ம பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன், என்னோட மெயின் ஹவுஸுக்கு போவேன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ பிறந்து 1700 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னா இந்த இடத்துக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோ அவனோட வீடு அவன் வீடு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த மெய்டு இருப்பாங்களே, அங்கே போனால் அங்கேருந்து இந்த கவர்மெண்ட் மூலமாக மெயின் ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, மெயின் ஃபேமிலிக்கு தான் போவாங்கன்னு பார்த்தா ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இந்த ட்ராகன் நெஸ்ட்டுன்னு ஒரு அகாடமி மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அமுச்சு விட்டாங்க. ஹீரோக்கு எதுக்குடா நீங்கள் அமுச்சு விட்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த எல் ட்ராகன் உங்கள் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க தான் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன வருத்தம்னா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி தான் நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெறும் ஒரு மேனிட்டரியாக தான் இருக்கும் நம்ம நினச்சிக்கிறேன். இருந்தால் இதை எப்படி பாஸ் பண்ணுறது, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் ஹீரோ காமிக்கிறாங்க. அந்த பழைய வீட்டை விட்டு போகும்போது ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துப்போம், லக்கேஜெல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் சோகம் என்னென்னா அது எதையும் கொடுக்கல, நீ இப்படியே போடான்னு அமுச்சு விட்டாங்க. ஸோ ஹீரோ கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. அவங்க பேர் லாகியஸ். அவங்க ஓல்ட் ஸ்கில் வில்லேஜ்லேருந்து வராங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் எந்த ட்ரபிளும் இல்லை, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு லாகியஸ் கேட்குறாங்க. யார் இது? ஓ, இது ஒரு பையனா? என்னது இது? அவன் உடம்புல எக்கச்சக்கமான மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான அந்த வலிகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை பார்த்தா ஏன் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது லாகியஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு திரும்பி யோசிக்கிறான். சாரிப்பா உன் பேர் லாகியஸ் தானே சொன்னேன். என் பேர் ஜிக்கி. எனக்கு ஒன்று புரியல, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த எக்ஸாமில் என்ன நடக்க போகுது, உனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்காடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன கேட்குறீங்க? அது இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரே கண்டென்ட் தான், அது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜிக்கி புலம்பிகிட்டு இருக்கான். தம்பி, நான் அதை சொல்லப்பா, எனக்கு இது கண்டென்ட்டை பற்றியே தெரியாதுப்பா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னு. என்னது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு ஜிக்கி கத்துறான். ஸோ அந்த டைம் அப்போ என்ன நடக்குதுன்னா, லாகியஸ் என்ன எக்ஸாம்னு சொல்ல வரும்போது திடீர்னு ஒரு வாய்ஸு, டே பொடியா லாகியஸ்ன்னு. என்ன சவுண்டுன்னு நம்ம லாகியஸ் திடீர்னு பார்க்குறான். ஹீரோ பார்க்குறான், என்ன அவனை பொடியெல்லாம் கூப்பிட்டான் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவன் பேர் ரெட்ரான். அவனும் அதே ஓல்டு ஸ்கேல் வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கான். டே பொடியா, இங்கே எதுக்குடா வந்த, வீட்டுக்கு போய் சொப்பு ஜாமான் விளாட்றா அப்படின்னு. நான் இங்கே ட்ராகன் நெஸ்ட் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். என்னது, போடா, உன்னைய மாதிரி ஒரு ஆள் எப்போ அப்படிலாம் பண்ணுவான், நேராக வீட்டுக்கு போய் தொலை, இங்கெல்லாம் இது பண்ணாதான்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி ஒரு மார்க் ட்ராகன் தானே, நீ அந்த மாதிரி தானே வரப்போகிற, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வரன்னு இன்னும் அவங்க அப்பாவை சேர்த்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க இந்த சிஸ்டத்தை. எல் ட்ராகன் ஃபேமிலி இந்த மொனார்ச் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதில் எக்கச்சக்க கேட்டகிரி இருக்குது. அதாவது இந்த ரூக்கீஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க லெக்ஸர் ட்ராகன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் மேலே போகும்போது இந்த காமன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஹீரோ பார்க்க வந்தாங்கல்ல, அவங்கள யங் ட்ராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த கேப்டனாக இருக்கிறவங்கள அடல்ட் ட்ராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே போஸ்டிங்கில் இருக்கும்போது எல்டர்ஸ் இல்லைன்னா எஸ்டிக்யூட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்கள எல்டர் ட்ராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இருக்கலே ரொம்ப பாட்டமாக இருக்கிறது மார்க் ட்ராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்கனால அந்த ட்ராகன் நெஸ்ட்டுக்கே என்ட்ரு ஆக முடியலன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அதாவது அவங்கனால ஒன்று கிராஜுவேட் ஆகாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபெயில் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி பர்சனை தான் மார்க் ட்ராகன் சொல்லுவாங்க. பட் நம்ம லாகியஸுக்கு, ஆனால் நான் கண்டிப்பாக இந்த இது பாஸ் ஆகி காமிப்பேன்,
அப்படின்னு நம்ம ஜிக்கி வந்து சபதத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சரி அதனால இப்போ என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு லாகியஸ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி அவன் ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்னடா வந்துச்சு, உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா, இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். யாரா இவன், நான் ஒன்றும் ஒரு பெரிய ஜீனியஸ் கொஸ்டின்லாம் கேட்கல, அவனால் பண்ண முடிஞ்சா பண்ணட்டும், இதை பற்றி உனக்கு என்ன, நீ யார்ரா, உனக்கு எனக்கு என்னடா ப்ராப்ளம், நீ என்னடா இங்கே வந்திருக்க, நான் ரெட்ரான் கேட்குறான். அவன் வந்து ஒரு வீக்கு, அதனால தான்டா அவன் தோற்று போவான் அப்படின்னு. லாகியஸ் என்னடா வீக்கா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஹீரோவை பார்க்குற, ஹீரோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த ஆறா காமிக்கிறாங்க, அதுதான் அவன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவன் உடம்பு இருந்துச்சு அந்த மாதிரி. எனக்கு என்னமோ லாகியஸ் அதனால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து லாகியஸ் அப்படி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, லாகியஸ் அக்னாலேஜ் பண்ணுறேன், ஏன்னா வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு. அப்போ என்னடா சொன்ன அப்படின்னு ரெட்ரான் சொல்லும்போது, நான் என்னடா சொல்கிறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ தெனாவட்டா சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ், ட்ரெயின்லாம் ஓட்டல, அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல காமிக்கிறாங்க, அடல்ட் ட்ராகன் வந்து எக்ஸாமினர்னு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ராகன் நெஸ்ட் வந்து இப்போலேருந்து ஆரம்பிக்குது, இந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் ஒரு நம்பர் டேக் கொடுத்துருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வாங்க அந்த செகண்ட் கேட்டுக்கு வந்து உங்கள் திறமையை காமிச்சு பாஸ் ஆகுங்கன்னு. ஸோ இங்கேருந்து ரெட்ரான் வந்து ஓகேடா உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இதில் என்ன கோபம் வருது, இந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாம் ஏன்னா ஷார்ட் டெம்பராக இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பெரிய மனுஷனாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே ஏஜ் தானே அப்படின்னு லாகியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, யாராச்சும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க ஆங்க்ரியாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிக்கிறதுக்குன்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம லாகியஸ். அப்போ ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான், அது எப்பட்றா அப்படின்னு. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மேண்டட்டரி கிடையாது நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன் இது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சாகவே இருக்குது, எல்லாமே இம்பாசிபிளாக பேசுகிற மாதிரியே இருக்குது, நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவா, உங்களால் முடியலன்னா இதுலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதா, வித்ட்ராவா, அப்போ நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா என்னது, ஹீரோக்கு எதுவுமே தெரில. லாகியஸ் வந்து முழிச்சுக்கிட்டே இருக்கான். அதாவது வந்து உங்களால் பெட்டராக பண்ண முடில, உங்களுக்கு ஹேர்ட் ஆக போகுதுன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பாப்பா எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு. ஏன் இவ்வளோ நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உனக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி கூட ஒன்றும் தெரிலையே அப்படின்னு லாகியஸ் சொல்கிறான். சரி வா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு அங்கிட்டு பேசும்போது, எக்ஸாமில் அங்கே இன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே வந்து வெளி வெப்பன் வந்து பர்மிட் கிடையாது, இங்கே கொடுக்குற வெப்பனை வச்சு தான் அடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குன்னா அவங்க வெறும் கையை கூட வச்சு அடிச்சிருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு, ஸ்க்ராட்ச் போட்டால் நீங்கள் வந்து வின்னர், மொத்தம் உங்களுக்கு 3 அட்டம்ப்ட்டு. நம்ம ஜிக்கி என்னடா இவ்வளோ ஈஸியாக எக்ஸாம் கொடுக்குறாங்க, என்னது இது உனக்கு ஈஸியாக அப்படின்னு நம்ம, ஏன்னா வந்து நம்ம ஹீரோக்கு ட்ராகன் பில்லாம் கொடுத்து ஏதோ இந்த உலகமே பெரிய கஷ்டமான உலகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, போய் ஸ்க்ராட்ச் பண்ணால் போதுமா அப்படின்னு. அப்போ சரி ஆரம்பிக்கலாம், 1ஆம் நம்பர் இங்கே வாங்க. ஸோ நம்பர் வாங்கன்னு கூப்பிட்டோன்னே ஒரு சின்ன பையன் வரான், அவன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கான். சரி ஆரம்பிடா அப்படின்னு கத்தினோன்னா அவனும் டேரெக்டாக போய் ஒரே அட்டாக் அந்த கல்லில் ஸ்க்ராட்ச் வரும், ஏன்னா கத்தி வச்சு அடித்தா ஸ்க்ராட்ச் வரும்ல, அதனால் கத்தியை எடுத்துகிட்டு நேராக போய் அடிக்கிறான். இந்த சைடு பார்த்தா நம்மளோட லாகியஸ் வந்து பயந்துக்கிட்டு காதை பொத்திக்கிட்டான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்டு, அவனோட ஸ்வாடு வந்து இதாகி அவன் கையே வந்து அவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து அந்த கல் வந்து நம்ம அட்டாக் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதை பார்த்தோன்னே அவன் கையே இதானோடனே நம்ம ஹீரோ என்னது இது அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். பார்த்தா அவனுக்கு கை வலி தாங்க முடியாமல் அங்கே கத்துறான், அந்த கத்துற இந்த மொத்த ஸ்டேடியமுக்கு கேட்குது. அதனால தான் நம்மளோட லாகியஸும் வந்து காதை பொத்திக்கிட்டு இருக்கான். சரி தம்பி ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு 2 அட்டம் இருக்குல்ல, திரும்பி ஆரம்பிக்கிறியா அப்படின்னு அவனை பார்த்தா, ஓ அப்போ இதை ஃபோர்ஃபிட்டாக பார்த்துட்டோம், இவனை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு, ஏன்னா அவன் அடித்து இதாகிட்டான்ல, அது எப்படி தூக்கிட்டு போகிறாங்க, அவன் காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரி அடுத்து யார் 2ஆம் நம்பர் வாங்க அப்படின்னு திரும்பி வந்து கூப்பிடும்போது நம்ம லாகியஸ் வந்து பயந்துக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணுறாங்க இந்த குழந்தைய, இப்படியாடா தூக்கிட்டு போவாங்கன்னு, இதெல்லாம் ஒரு எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் என்னடா விஷயம் இருக்குது, இது வந்து ஒரு ரீஜென்ரேஷன் ஸ்டோனு, மைனர் ஸ்க்ராட்சாக அதே ரிப்பேர் பண்ணிடும் இன்ஸ்டண்ட்டாக, அவ்வளோதானே. அது மட்டும் இல்லை,
இது யாராச்சும் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணால் இது அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இது கொஞ்சம் ஓவராலாக நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு ப்ராப்பர் சர்க்குலேட் ஆகும். இதில் இருக்க ஏத்தர் சோர்ஸு நம்ம பாடி கரெக்டாக அட்டாக் பண்ணலன்னா அதில் ஸ்க்ராட்ச் விழுகாது அப்படின்னு வந்து நம்ம லேகியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் பார்க்கலாம். சரி, எந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்தால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவள் பார்த்தா இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து பாஸ் ஆக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்தா அப்படி தெரியல. அது மட்டும் இல்லை, நம்மளை மீட் பண்ணோமே அவனும் அப்படி தான் போல். அப்படி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். 51 டிஸ்குவாலிஃபைட், ஆஹா 203 டிஸ்குவாலிஃபைட், இந்த மாதிரி 308 டிஸ்குவாலிஃபைட், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 315 வாங்க அப்படின்னு கத்துறான். பார்த்தா யார் அது 315 எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து ஹீரோ கையில் எடுத்து பார்க்குறான். ஓ, நான் தான் 315. சரி சரி, நீ வேணா வித்ரா பண்ணிடா, உனக்கு கான்டெக்ட்ஸும் தெரியாது, இப்போ தானே நீ வந்து உன் மேலே அடிபட்டுரும்டா அப்படின்னு வந்து லேகியஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி பேசுகிறான். வேணாம், உனக்கு அடிபட்டுருன்னு ஒரு நல்ல மனசில் பேசுகிறான். என்னை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதடா, நீ பொருந்ததுன்னு பாரு நான் எப்படி அடிக்கிறேன்னு அப்படின்னு லேகியஸ்ட்டை சொன்னோன்னா லேகியஸ் வந்து என்ன போயிட்டுருக்கான் அப்படின்னு. சரி, போய் உன் வெப்பனை எடு அப்படின்னு அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க. பார்த்தா அந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தா நம்ம ஹீரோட ஆரா அப்படியே தெரியுது. சாதா ஹீரோவா, அவன் எவ்வளோ இது வந்திருக்கான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதோட சாப்டர் 3 முடியுது. சாப்டர் 4 பார்த்தா திரும்பி அதே கேட்குறாங்க, போய் தம்பி போய் வெப்பனை எடுன்னு. அப்போ நம்ம ஹீரோட ஆரா காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கும்ல, நம்ம லேகியஸ் பார்த்தால அந்த மாதிரி திரும்பி இந்த சோல்ஜரும் விட்னஸ் பார்க்குறாரு. ஓகே, இவன் உடம்புல சரக்கு இருக்குன்னு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு எந்த வெப்பனும் தேவையில்ல. எந்த வெப்பனும் தேவையில்லையா உனக்கு? ஆமாம், எனக்கு எந்த வெப்பனும் தேவையில்ல, என் கையே போதும்னு என்றா சொன்ன ஜிக்கி. அப்போ உன் கையை நீ உடைக்க போகிற இந்த டெஸ்ட்டில். சரி பார்ப்போம் நீ இதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு. உன் வெறும் கையை வச்சு இதை கட் பண்ணுறியா இல்லையான்னு. அங்கே இருக்க பசங்களா எப்போ அவங்க இது பண்ண போகிறான், அவன் கையை உடைக்க போகிறான் போலையே. அப்போ நம்மளோட லேகியஸ், ஐயோ அவன் கையை உடைக்க போகிறான், ஐயோ மறந்துட்டேன், வெறும் கையால் அடித்தா அந்த கையே தனியாக உடஞ்சி வந்துடுமே, எனக்கு தெரியும், நான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்ம லேகியஸ் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கான். சரி ஆரம்பிடா அப்படின்னு சொன்னானே. ஓகே, இந்த மினரல் பார்த்தா ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. மேபி இது ஏதாச்சும் ஒரு 1000 வருஷத்துக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கும். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரில. இருந்தாலும் இது தெரிகிறதுக்கே எனக்கு அவசியம் இல்லை, நான் ஒரே பஞ்சாக அடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, ஆரம்பிச்சிருவாமா அப்படின்னு வந்து கையில் வந்து எனர்ஜியை கேதர் பண்ணி ஃபிஸ்ட்டில் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் நம்ம ஜீக்கி. அப்போ அந்த இடத்துல வேணாம் நிப்பாட்டிரு, உன் கை போயிரும்டா, வேணாண்டா ஜீக்கி அப்படின்னு அங்கேருந்து கத்துறான் நம்ம லேகியஸ். பட் நம்ம ஜீக்கி வந்து டைரெக்டாக ஒரே அட்டாக். சரி, என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பார்த்தா இது என்ன ஆகுன்னு நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜீக்கி ஃபுல் பவரோட ட்ராகன் ஸ்லேயர் காம்பெட் அப்படின்னு அந்த அட்டாக் பேரை சொல்லி அந்த டெக்னிக்கை அப்படியே டேரெக்டாக குத்துனோன்னு இந்த ஆஃப்டர் லைஃப்பில் நான் தான்டா கிங்கு அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட்டு, எல்லோரும் ஸ்க்ராட்ச் பண்ணால் போதுன்னு இருக்கிற நேரத்தில் நம்ம ஜீக்கி அந்த பாறையவே உடச்சிட்டான். இதை விட்னஸ் பண்ண நம்ம லேகியஸ் வாவ் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கான். அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் ஓகே நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டெக்னிக் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கே என்னால். ஏன்னா பார்த்தா இந்த டெக்னிக் சாதா டெக்னிக், இதை நம்ம ஹீரோ வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டான், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்தா அந்த கல் அவன் குத்துன இடம் வந்து செதறி போய் கிடக்குது. நான் அடித்து முடிச்சிட்டேன். நம்ம ஹீரோட கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ பெருசாக டேமேஜ் விழுகலை, இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோக்கே டேமேஜ் விழுகுதுன்னா அந்த கல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, என் ட்ரைனிங் வந்து வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு மற்றவங்கெல்லாம் அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா இப்படி வாய்ப்பே இல்லை, எப்படி இப்போ வெறும் கையால் அடித்தா, ஐயோ சரியான ஸ்ட்ராங்காக இருப்பானே. அப்புறம் அங்கேருந்து அந்த ரெட்ரான் வாய் பேசுனால அவன் என்ன சும்மா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டான் அவ்வளோதானே அப்படின்னு. அவனுக்கு இன்னும் தெரில அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளோட லேகியஸ் என்ன உடைச்சிட்டான், எப்படி உடைச்சான் அப்படின்னு வந்து அவன் அங்கேருந்து கத்துறான். இப்போ தான் வந்து அவன் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கான். அவன் கத்துறது பார்த்தா எல்லா கூட்டத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் ஒரு இம்பாசிபிளான ஒரு ரீஜென்ரேட் ஸ்டோனை வெறும் ஒரு 4 ஸ்டார் ரேங்க் இருக்கும், இல்லை
அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறனால தான் இது உடைக்க முடியும். இவன் எப்படி உடைச்சா? ஒருவேளை இவன் 4 ரேங்காக இருப்பானோ அப்படின்னு அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் யோசிக்கிறாங்க. இவன் ஒரு இலிஜிமேட் சைல்டு தானே, இவனுக்கு எப்படி இந்த மாதிரி பவர் ஹவுஸ்லேருந்து பவர் இருக்குது, அதாவது அந்த பிளட் லைனில் எப்படி பவர் இருக்குன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த மாதிரி ஒரு ஆளே பார்த்தது இல்லைன்னு. அப்போ நம்ம ஜிகி கேட்குறான், எக்ஸாமினர் நான் என் ரிசல்ட்டை கொஞ்சம் சொல்கிறீங்களா, நான் அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? நம்ம ஹீரோ கை உடச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவா கேண்டிடேட் 315 நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு ஆஹா நம்ம பாஸ் ஆகிட்டோமே, எதுவுமே படிக்காதே பாஸ் ஆகிட்டோம், அப்போ வேறு எதுவும் தேவையில்ல. இந்தாங்க இதையும் எடுத்துக்கோங்க. என்னது இது? நீங்கள் அங்கே போனதுக்கடுத்து இதை குடிச்சு பாருங்கள், அவங்களுக்கு சரியாயிடும். அப்படியா? என்னன்னா இதுக்கு ரிவார்ட்லாம் தராங்க, இத்தூண்டு இருக்கே, சே நான் வேறு ஏதோ நினச்சேன் பெருசாக கொடுப்பாங்க, பார்த்தா இத்தூண்டு ஏதோ கொடுக்குறாங்களே சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோபமாக போய்கிட்டு இருக்கான். ஜிக்கி அப்படின்னு ஒரு சவுண்டு, என்னென்னு பார்த்தா நம்மளோட லேகியஸ் வரார். கையை பிடிச்சிட்டு நீங்கள் சூப்பராக நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து அதை சரிடா சரிடா இது என்னதுடா இது அவர் கொடுத்தாரு, இது என்ன? ஓ இதுவா, இதான் ஹீலிங் போர்ஷன், உனக்கு வந்து கையில் ஃபுல்லாக ஹீலிங் ஆயிரும். ஓ ஹீலிங் போர்ஷனா? ஆமாம் இது வெறும் ஒரு நார்மல் கிரேடு தான், இதை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா உங்கள் கை எல்லாமே சரியாயிரும். இதை பார்க்க ஒன்றும் பாய்சன் மாதிரி தெரியல, இவங்களை நம்பி குடிக்கலாமா இந்த எலிக்சரை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் காமிக்கிறாங்க அது ஒரு எலிக்சரு, ஒரு ரேர் மெட்டீரியல் மூலமாக வந்து இந்த ஹீலிங் போர்ஷன் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த போர்ஷனில் செய்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். இந்த சீக்ரெட் ரிலீம்னு ஒரு இடத்துல இருந்து க்ரோ பண்ணுவாங்க, அது இருக்கிறதே ரொம்ப ரேரு. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து பியூர் எலிக்சர் கோரோட ஆட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து இந்த டிவைன் பீஸ்ட்டு, ஃபேண்டம் பீஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அதெல்லாம் சேர்த்து இந்த இது செஞ்சுருக்காங்க. இதை குடித்தாவே ஹெல்த் உடனே ரீகெயின் ஆயிரும் அப்படின்னு. நம்ம ஹீரோ குடித்தோடனே அவனோட டேமேஜ் ஆன கை இருக்கல, லைட்டாக தான் டேமேஜ் ஆச்சு, பட் அது வந்து இன்ஸ்டன்ட் வந்து சரியாகுது. ஓ அப்போ இந்த எலிக்சர் வேலை செய்யுமா? ஆமாம் எனக்கு இதை பற்றி தெரியாது ஜிக்கி, ஆனால் வந்து ஹீலிங் போர்ஷன் இந்த எல்ட்ராகன் கொடுக்குறது வந்து கண்டிப்பாக வந்து வேலை செய்யும். இது ஸ்டோரில் கூட கிடைக்காது, அதாவது ஸ்டோரில் வாங்குறதோ இது பெட்டராக இருக்கும், உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம லேகியாஸ் வந்து சீக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஜிக்கி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டான். ஆமாண்டா சூப்பராக இருக்குது, என் பூண்டெல்லாம் வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு. கேண்டிடேட் 382 பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு எவன்டா சொன்னா அப்படின்னு வந்துச்சு. நான் வந்து 395 பாஸ் ஆகிட்டீங்க, 405 பாஸ் ஆகிட்டீங்க. ரெட்ரானும் போய் பாஸ் ஆகிட்டு கையை உடச்சிட்டு வந்திருக்கேன். கையில் பார்த்தா அந்த ஹீலிங் போர்ஷனோட வரான். அடுத்து கேண்டிடேட் 414 அப்படின்னு. ஓ இது ஏன்டான்னு ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன் போகிறேன். ஓகே இவன் ஏன்டா இவ்வளோ நர்வஸாக இருக்கான், நம்ம அப்படியா இருக்கோம், சரி பரவாயில்ல உன்னோட மொத்த பவரை வச்சு நீ காமிடா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கத்துறான். ஏன் அப்படிலாம் கத்தாரா, எனக்கு ஒரு வாய் இருக்கிறா கத்தாரா அப்படி நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கானா. நம்ம லேகியஸ் பயந்துக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ இன்னைக்கு என்னடா பிரச்சனை, அவன் என்னதான் பண்ண போகிறான் பார்த்தா நம்ம லேகியஸ் அங்கே போய் ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாடை வந்து மேல் நோக்கி பிடிச்சி ஸ்டான்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆரம்பிடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அவன் வந்து அந்த கல் அடிக்கிறான். அதில் ஃபெயில் ஆகுறான் நம்ம லேகியஸ். ஓகே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டா, இன்னும் உனக்கு 2 ட்ரை இருக்குடா அப்படின்னு. அவன் திரும்பி ஒரு அடி அடிக்கிறான், பார்த்தா அதுலேயும் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ வந்து நம்ம லேகியஸோட மைண்ட் வந்து இதாகிடுச்சு, ஓகே நம்ம ஃபெயில் ஆக போகிறோம். பார்த்தா நம்ம லேகியஸோட கையெல்லாம் வந்து ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஆஃப் ட்ராகன் சொல்லிகிட்டு இருந்தோம்ல, ஒரு சைல்டோட ஆஃப் ட்ராகன் இப்படி தான் இருப்பான் போல், ஒன்றுத்துக்கும் இது இல்லை, டே கிவ் அப் பண்ணிடுறா பேசாமல் அப்படின்னு அங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட லேகியஸை. அப்போ அங்கே இருக்கிற ரெட்ரான், இதைத்தானே நானும் சொன்னேன், எதுக்கடா இங்கே வந்து தொலைகிறேன் அப்படின்னு வந்து ரெட்ரான் அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் கேட்டோன்னு, யார் அந்த லேகியஸ் அவனை போக சொல்கிறா அப்படின்னு எக்கச்சக்க பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராங்காக இங்கே வந்து ஏன்டா நம்மளை சிரித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர், இன்னும் ஒரு ட்ரை இருக்குது அதை போய் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான் அப்படின்னு வந்து நம்ம லேகியஸ் வந்து ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா அவங்களால. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டான். ஏன் நீ பேசாமல் ஒரு ஸ்பியர் யூஸ் பண்ண என்னவா, உனக்கு தான் ஸ்வாடு வந்து ஒழுங்காக வரமாட்டுதில்ல,
நீ வேணால் ஸ்பியர் எடுத்து யூஸ் பண்ணுறான்னு அப்படின்னு. என்ன ஸ்பியரா? என்ன ஸ்பியர் எடுத்து யூஸ் பண்ணுமா? ஆமாண்டா. ஏன்டா உனக்கு வெப்பன் அதுதான்டா சூட் ஆகும். பேசாமல் அதை வேணால் ட்ரை பண்ணு. ஏதோ ஃபெயில் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆகிறதுக்கு முன்னாடி நீ உன் இதை வந்து திறமையை காமிடான்னு சொல்லிகிட்டு இருக்கவோ மற்றவங்க வந்து சிரிக்கிறாங்க. என்னடா அவன் என்னத்தை எடுத்தானா அவன் வந்து அவுட் ஆக தான் போகிறான். அவன் என்ன பைத்தியம்மா? இப்போ எடுத்த ஸ்பியர் எடுத்து ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்பியர் எடுத்து அடிக்க சொல்கிறான். அதை பார்த்தியா ஓல்டு மேன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓல்டு மேன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் ஸ்வாடில் தானே ட்ரெயின் ஆனான் அப்படின்னு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பசங்க வந்து ஓகே சரி அவன் சுவிட்ச் பண்ணால் மட்டும் என்ன பெருசாக ஆக போகுது அப்படின்னு. மீன்ஸ் எக்ஸாமினர் இந்த மாதிரி கன்னை சுவிட்ச் இந்த மாதிரி வெப்பனை சுவிட்ச் பண்ணுறதுல ஒரு ரூல்ஸும் கிடையாதுல்ல. இல்லை அப்போல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. அப்போ ராகியஸ் நீ இது நல்லது தான்டா, நீ எடுத்து மாற்றி அடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாடா நான் இருக்கலடா, நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இது ஆக போகிற அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படின்னு நம்ம லாகியஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்க குழப்பத்தோடு இருக்கான் இந்த இதில் ஜெயிச்சாகணும்னு. ஆனால் இப்போ அவனுக்கே தெரியுது தோக்க போகிறேன். இருந்தாலும் சரிடா நான் ஸ்பியர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம லாகியஸ் வந்து கொஞ்சம் தைரியமாக எந்திரிக்கிறான். அந்த ஸ்வாடை வந்து கீழே போட்டான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ரெகுலராக நம்ம வீடியோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைமில் வைக்கணும்னு நான் பார்க்குறேன். ஈவினிங் 8 o'clock வைக்கலாமா இல்லை மார்னிங் 8 o'clock வைக்கலாமா? ஆனால் சிங்கிள் வீடியோ தான் இப்போதைக்கு வரும். கொஞ்சம் நம்ம வந்து க்ரோ ஆனதுக்கு அடுத்து டபுள் வீடியோ ட்ரிபிள் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.